அந்த உயிரினங்களே மிக மிக சிறந்த படைப்புகளாக மனித படைப்புகளாக நம்மை படைக்கப்பட்டு இந்த மனிதர்களில் எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலும் கடவுள் இல்லை என்று பேசக்கூடிய நாத்திகவாதிகள் மத்தியிலும் அல்லாஹ் முஸ்லிம்களாக நம்மை படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹை ஏற்றவர்களாகவும் நபிமார்களின் மீது நம்பிக்கை வைத்தவராகவும் வானவர்களின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாகவும் மறுமையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களாக இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான். எவ்வாறு முஸ்லிம்களாக இந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ இந்த உலகம் முழுவதும் அல்லாஹை ஏற்ற இறைத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இறுதி நபியாக ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த முஸ்லிம்கள் மீது எவ்வாறு பாசங்களை வைக்கப்பட வேண்டும், அந்த முஸ்லிம்கள் யார் நமக்கு, அந்த முஸ்லிம்கள் மீது எந்த அளவுக்கு நாம் மரியாதை செலுத்தப்பட வேண்டும், அவர்கள் மீது எப்படி அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்பதாக அந்த முஸ்லிம்கள் என்று சொன்னால் யார் என்பதாக அல்லாஹ் நமக்கு அவருடைய வேதத்தில் பேசும்போது சொல்லுகிறான். இன்னமல் முஅ்மினீன இஹ்வாத். இந்த முஸ்லிம்கள் யார் தெரியுமா? இந்த மூமின்கள் உங்களுக்கு யார் தெரியுமா? ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் மூமின்களும் உங்களுக்கு சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் வேதத்தில் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, வேண்டும் என்று சொன்னால் நாட்டினாலோ மொழியினாலோ வேறுபாடாக இருந்து கொள்ளலாம். ஆனால் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் நமக்கு சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் வேதத்தில் பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் முஸ்லிம்கள் மீது எந்த அளவுக்கு பாசங்கள் வைக்கப்பட வேண்டும், அவர்கள் யார் என்பதை சொல்லும் போது சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 40 ஆண்டுகள் நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மத்தியில் அவர்கள் நல்லவர்களாகவும் நம்பிக்கையாளராகவும் அமீனாகவும் சித்திகாகவும் உண்மை பேசக்கூடியவர்களாகவும் அந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 40வது வயதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்த நபி பட்டத்தை இந்த மக்கள் மத்தியிலே சொல்லப்பட வேண்டும். அல்லாஹை மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹை தவிர வேறு யாரையும் இணை வைத்தது கூடாது.